Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம் ப்ராடக்ட் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட அடுத்த வீடியோ தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு கண்டிஷன் ஆர் கண்டிஷனா இல்ல அன்கண்டிஷனா இது ரெண்டு வகையாவும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம் ப்ராடக்ட் பார்க்கறது அப்படின்றதுதான். வாங்க நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கோம், லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஒரே ஆப்பிள் இல்ல, ரெண்டு ஆப்பிள், மூணு ஆப்பிள் இருக்கும் பாருங்க. இது ஏன்னா டிஃப்ரெண்ட் பேட்சஸா வந்து எடுத்துப்போம். ஸோ ஒரு பேட்ச்லயும் எவ்வளோ கேஜிஸ் வாங்கினாங்க, அதே மாதிரி அந்த பேட்ச் எவ்வளோ ரூபாய்க்கு பர் கேஜி எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர் கண்டிஷன் பார்ப்போம். இதுல எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, நான் எத்தனை ஆப்பிள் எத்தனை பனானா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஓகேங்களா, அதை எப்படி பார்க்கறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ஆப்பிளோ பனானாவோ எத்தனை இருக்கு அப்படின்றது. ஸோ ரெண்டும் சேர்த்து கிடையாது, ஆர் ஆப்பிள் ஆர் பனானாஸ் இது ரெண்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்க போறோம். நம்மோட அரே இதுதான். இந்த அரே எப்போ ஆப்பிளா இருக்கோ எடுத்துக்கோ, அதே மாதிரி. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன, இப்போதைக்கு கமா போடுறேன். அடுத்த கண்டிஷன் என்ன நமக்கு, இதுவே எப்போ பனானாவா இருக்கோ அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இதையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் கண்டிஷன். ஒரே காலம்ல ஒரே அரேல ரெண்டு விதமான டேட்டாவை எடுத்திருக்கோம். ஆனா இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆர் ஆப்பிள் ஆர் பனானான்னு சொல்றதுனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னா, நடுவுல பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும். இது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டும் நம்மளோட ஃபர்ஸ்ட் அரே, கரெக்ட்டுங்களா? ஸோ இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் கொண்டு வரும் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஹைஃபன் போட்டுக்கணும். போன வீடியோல இது நம்ம ஏன் எப்படி அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அடுத்தது நமக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 பேட்சஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ என்ன இது ஆப்பிள், இது ஆப்பிள், இது பனானா, இது பனானா. ஸோ கரெக்டா நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்க, 4 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது எப்படி வந்ததுன்றத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க கொடுக்கலாம். ஸோ கண்டிஷன் நம்பர் 1 எல்லாத்தையும் 0 போட்டுக்கலாம். அடுத்தது எது ஆப்பிளா இருக்கோ, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன, எது ஆப்பிளா இருக்கோ அப்படின்றது தான். ஸோ ஆப்பிளுக்கு மட்டும் நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன, எது பனானாவா இருக்கோ அதை மட்டும் கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம 0 போட்டுட்டு பனானாக்கு மட்டும் நம்ம 1 போட்டுக்கலாம். நமக்கு இது ரெண்டு தான் பனானா. ஸோ இது ரெண்டுத்தையும் 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏன் பிளஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரிசல்ட் எல்லாமே என்னவா வரும், 0வா தான் வரும். ஆனா நமக்கு ரிசல்ட் எது இருக்கோ, எதுல ரெண்டுத்துல எது ஒன்னா இருந்தாலும் ஓகே. அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும், பிளஸ் கொடுக்கணும். ஸோ பிளஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க ஆர் கண்டிஷன் ஒர்க் ஆகி டோட்டலான சம் நமக்கு எவ்வளோன்னு வந்துருச்சு, 4 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம ஆர் கண்டிஷன் கொடுப்போம். சரி, ஆர் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அன்கண்டிஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அன்கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா, நம்ம இப்போ இங்க அன்கண்டிஷன் மாதிரி இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலம்ல எப்போ 30க்கு மேலையும் 40க்கு கம்மியாவும் இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வா. அதாவது 30 to 40, 40யும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி போடுறது, ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். ஸோ நம்மோட ஃபர்ஸ்ட் அரே இது எப்போ
greater than or equal to 30 ஆயிருக்கோ first condition முடிஞ்சிருச்சு. அடுத்த condition இது similarly எப்போ lesser than or equal to 40 ஆயிருக்கோ so இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு இது ரெண்டு கண்டிஷன் இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹைஃபன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்போ எத்தனைன்னு கொடுக்கும் பாருங்க, 7. ஸோ எங்க இருக்கு, இது 40, இது 30, இது 30, இது எல்லாமே 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறது தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எத்தனை, 1 2, இது மொத்தமா நமக்கு 5 5 + 2 7 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இங்க நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஸோ ரெண்டு கண்டிஷனுக்குமான வேல்யூ போடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு எதெல்லாம் 30க்கு மேலே இருக்கோ அதுக்கு மட்டும் 1 போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே 0 போட்டுடுறேன். போட்டுட்டு எதெல்லாம் 30க்கு மேலே இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் 1 போட்டுட்டு வரலாம். ஸோ இது 30க்கு மேலே இருக்கு, இது 30க்கு மேலே இருக்கு, இது எல்லாமே 30க்கு மேலே இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதை சம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆன்சர் 7. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னா 40க்கு கம்மியா இருக்கணும்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சரி, 40க்கு கம்மியா எத்தனை இருக்கு, சரி இல்லைன்னா 35க்கு கம்மின்னு வச்சுக்கலாமா? ஸோ நம்மளோடத 35க்கு கம்மின்னு வச்சுக்கலாம். 35க்கு கம்மி அப்படின்னு மாத்திக்கலாம். அது 3ன்னு வந்திருக்கு. சரி, நம்ம இப்போ அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ 35க்கு கம்மி இருக்கிறது. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 ஆக்கிக்கலாம். 35ஓட கம்மி 35 அண்ட் லெஸர் தென் 35 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது கிடையாது, இது ஆமா. ஓகேங்களா? இது ஆமா, இது ஆமா, இது லெஸர் தென் 35 ஆமா, இது ஆமா, இது கிடையாது, இது ஆமா, இது கிடையாது, இது ஆமா, இது கிடையாது. ஸோ டோட்டலா சம் பண்ணி பாருங்க, இது 6. ஓகேங்களா? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நமக்கு 30 விட பெருசு 7, ஆனா 35 and 35 விட சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. இப்போ நம்ம இதை அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணதால மல்டிப்ளை பண்ணணும். ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிடும், இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு 1 வந்துடும், சிலது 2 வந்துடும். ஸோ அது மாதிரி நமக்கு வரக்கூடாது, அது தப்பான வேல்யூ. ஏன்னா நமக்கு இங்க அண்ட் கண்டிஷன். ஸோ நானும் திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே 1 இருந்தா அப்படின்றதுனால நம்ம இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம சம் பண்ணி பார்க்கறச்ச நமக்கு வர ஆன்சர் தான் 3. இதுதான் நமக்கு இங்க வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் அண்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன். அண்ட் கண்டிஷன்னா ரெண்டுமே 1 இருக்கணும், அதனால மல்டிப்ளிகேஷன். ஆர் கண்டிஷன்னா இதுவாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம். ஸோ எதுனா ஒண்ணா இருந்தா போதும் அப்படின்றதுனால பிளஸ் போட்டு நம்மோட ஆர் கண்டிஷன் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம அண்ட் ஆர் கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி இதை கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.